ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப வருஷமாக பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னால் கஷ்டப்பட்டுட்ருக்கிறவங்களுக்கும் அதனால் குழந்தை பாக்கியத்தை இது வரைக்குமே அடைய முடியாதவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் ரொம்ப வருஷமாக இருக்குது, பட் நீங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் நீங்கள் அடுத்து ஃபர்டிலிட்டிக்கு ரெடி ஆகிட்டிங்களா, அதாவது உங்களோட ஃபர்டிலிட்டி ரொம்ப நல்லா பூஸ்டப் ஆகிடுச்சா, உங்களால் அடுத்து கருத்தரிக்க முடியுமா, உங்களுக்கு பிசிஓஎஸ் சரியாகிக்கிட்டே வருதா, அதாவது ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான 5 முக்கியமான அறிகுறிகள் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த 5 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பிசிஓடி ரிவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, அதாவது சரியாகிக்கிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் நீங்கள் கன்சீவ் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஆர்கானிக் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் நம்ம அவைலபிளாக கொடுத்துட்ருக்கோம். இதில் ஃபர்டிலிட்டி காம்போவும் இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு இது ஹோல் ப்ராடக்ட்ஸ் மெனு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்டிலிட்டியிலேருந்து சுகர் டயபெட்டிஸ்லேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான நம்மளோட பாரம்பரிய உணவு முறையவே ஒரு இன்ஸ்டண்ட்டாகவும் அதே சமயத்தில் ஈஸியாகவும் ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவையான நிறைய ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாமே வாங்கி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்கள் பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ரொம்ப வருஷமாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்தாலே ஏன் ஃபர்டிலிட்டியில் பெரிய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்கு ப்ராப்பராக மெச்சூர் ஆகாது, ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு கர்ப்பமும் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரீசன் தான். அப்படி இருக்கும்போது நிறைய சிஸ்டர்ஸ் நம்மக்கிட்டேயே சொல்லி நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி 10 வருஷமாக கிட்டத்தட்ட 9 வருஷமாக எனக்கு பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸ் மட்டும் அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் அது எதுவும் பெருசாக ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவங்களால கெஸ் பண்ணவே முடியாது. திருப்பி ஒரு ஸ்கேன் எடுத்து டாக்டர் திருப்பி போய் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கிடையில் நம்ம சும்மா ஒரு சின்ன ஒரு 5 ரீசன்ஸை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 5 அறிகுறிகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்திருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா நான் சொல்கிற மாதிரி ஓவலேஷன் தான் உங்களுக்கு ப்ராப்பராக நடக்காது, கருமுட்டை ப்ராப்பராக வெடிக்காது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சில பேருக்கு தான் ரெகுலர் பீரியடும் இருந்து இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒன்ஸ் இந்த பீரியட்ஸ் ரெகுலராக ஆரம்பிக்குது, உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலராக ஆரம்பிக்குது அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பிசிஓஎஸ் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது, சரியாக ஆரம்பிக்குது, உங்களுக்கு ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2வது விஷயம் உங்களோட வெயிட். எப்போவுமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது எல்லாருக்கும் 100% அப்படின்னு நான் சொல்ல வரல. மேக்ஸிமம் இந்த பிசிஓஎஸ் பேஷண்ட்டோட பாடி ஷேப்பை பார்த்திங்க அப்படின்னா பியர் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இடுப்பை சுற்றி மட்டும் நல்லா சதை போட்டு அந்த இடம் பார்த்திங்கன்னா பியர்னால் ஒரு பேரிக்கா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் அவங்களுக்கு ரொம்ப இருக்கும், ஒபிசிட்டி இருக்கும், ஸ்டபன் ஃபேட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டபன் ஃபேட் எல்லாமே குறைய ஆரம்பித்து அவங்களோட அந்த பாடி ஸ்ட்ரக்சரே மாற ஆரம்பிக்கும், ஒரு நளினம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பிசிஓஎஸ் ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் லாஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, அதாவது பிசிஓஎஸ்னாலே மெயின் ரீசன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்.
இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ், ரொம்ப ஹேர் கொட்டும், தலையில் சீப்பை வச்சாலே அப்படியே கொட்டும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு ஹேர் லாஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சு உங்களோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து நல்லா ஷைனியாக, பார்க்கவே வந்து க்ளோயியாக, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உங்களோட ஹேரை வந்து பார்த்தாலே நல்ல ஒரு உயிர் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வர ஆரம்பிக்கும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் கண்டிப்பாக அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிசிஓடி பிசிஓஎஸ்னால உங்களுக்கு வந்து ஆக்னே, அப்புறமா வந்து பிம்பிள்ஸ், அப்புறம் ஹேரில் வந்து அதாவது ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா மீசை வளர்றது, நிறைய ஹேர் எக்ஸ்ட்ரா ஃபேஷியல் க்ரோத், ஹேர் க்ரோத் வந்து இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு கட்டத்தில் குறைய ஆரம்பிச்சு உங்களோட ஸ்கின் வந்து நல்லா கிளியர் ஸ்கின்னாக மாற ஆரம்பிக்கும். ஏற்கனவே இருந்த ஆக்னேலாம் மாற ஆரம்பிக்கும். அந்த ஹேர் எக்ஸ்ட்ரா ஃபேஷியல் ஹேர் எல்லாமே க்ரோத்து, ஃபேஷியல் ஹேர் எல்லாமே வந்து உதிர்ந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா சரியாயிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சொல்ல போகிற அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து நான் எவ்வளோ தான் நான் வந்து ரெஸ்ட் எடுத்தாலும், எவ்வளோ தான் நான் வேலை கம்மியாக தான் பண்ணுறேன், நான் வந்து நல்லா பிரிஸ்காக தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருந்திருப்பீங்க. அந்த டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பித்து நீங்கள் வந்து நல்லா ஆக்டிவாக மாற இருப்பீங்க. உங்களுக்கே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம நல்லா பிரிஸ்காக இருக்கோம், நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியுது, நம்மளுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் இல்லை அப்படிங்கிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த அறிகுறிகளில் ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் வந்து சரியாகிக்கிட்டே வருது, ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வியாதி அப்படின்னு கிடையவே கிடையாது. இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையும் நம்ம ஃபாலோ பண்ணுற சில தவறான விஷயங்கள்னாலையும் வரக்கூடியது தான். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே அவங்களே வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நல்லா ஃபாலோ பண்ணும்போது, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறும்போது, நல்லா வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது, எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, ஆக்டிவாக இருக்கிறது, நல்ல ஃபுட் ஸ்டைலுக்கு மாறுறது அப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவலாக அந்த பிசிஓடி பிசிஓஎஸை அவங்களே வந்து சரி பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே கூட வந்து அதான் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும் ஒரு பக்கம். பட் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் ஒரு 20% அப்படின்னா 80% உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்டு லைஃப் ஸ்டைல் மாடுலேஷனால் மட்டும்தான் இந்த பிசிஓடி பிசிஓஎஸை நீங்கள் ஜெயிச்சு உங்களோட ஓவரால் ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணி நீங்கள் வந்து கருத்தரிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.